SIR படிவங்கள் தொடர்பாக வாக்காளர்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் எழும் நிலையில் அதுகுறித்து BLO எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஜெயக்குமார் அளித்துள்ள விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய SIR கணக்கீட்டு படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, பொதுமக்களுடைய சந்தேகங்கள் குறித்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இந்த கணக்கீட்டு படிவத்தை பொதுமக்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி ஃபில் பண்றதுன்னு எளிமையா சொல்ல முடியுமா சார்? இப்போ எளிமையானா இப்போ அவங்களுடைய கரண்ட் டீடைல்ஸ் இங்க எழுதிடுறாங்க. எழுதிட்டு இந்த 2002 2005 அது மட்டும் தான் அவங்களுக்கு டவுட். இப்போ அந்த டவுட் ஃபில்அப் பண்ணி நம்மளை கேட்டு வரும்போது நம்ம அதை கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுத்துடுறோம். மற்றபடி வேற எந்த டவுட்டும் ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. நார்மலா ஃபில்அப் பண்ணிக்கலாம். 40 வயசுக்கு உட்பட்டவங்க அவங்க கடந்த 2005 வாக்குச்சாவடி அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க, வாக்கு மூறு லிஸ்ட்ல இருப்பாங்களா? இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அதுல என்ன டவுட் இருக்கும்? 2005 2002 எப்படி ஃபில் பண்ணணும்? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் 2005ல ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களோட டீடைல்ஸ் அவங்க இதுல மென்ஷன் பண்ணணும். இந்த பேஜ்ல இப்ப இவங்க 2005ல ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த இரண்டாவது காலத்தை அவங்க பூர்த்தி செய்ய வேணாம். அதனால அது பக்கத்துல இருக்கிற உறவினர்கள் கேட்டிருக்காங்களே, அதுல அவங்களுடைய அப்பா அம்மா இங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, அவங்க என்ன பாகத்துல இருக்காங்க, என்ன வரிசை எண்ணில் இருக்குன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. முன்னாடி வேற லொகேஷன்ல இருந்திருப்பாங்க, இப்போ ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க, வேற பூத்துக்கு மாறி இருப்பாங்க, இல்ல வேற தொகுதிக்கு மாறி இருப்பாங்க. அவங்க என்னென்ன டவுட்ஸ்ல கேக்குறாங்க, அதை எப்படி ஃபில் பண்ணணும் சார்? இப்போ அவங்க அது வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கன்னா, இப்போ அவங்க 2005ல இந்த பார்ட்ல அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ அவங்க தேடி வரும்போது அவங்களுக்கு என்ன டோர் நம்பர்ல இருந்தாங்களோ அதையும் நாங்க எழுதி கொடுத்துடுறோம். அவங்களுக்கு இந்த பாகத்துல இது இந்த பாகம் இந்த வரிசைன்னு சொல்லிட்டு நாங்க எழுதி கொடுத்துடுறோம். இப்போ அவங்க அங்க போயிட்டு நாங்க அந்த ஃபார்ம்ல அவங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க அதை ஃபில் பண்ண ஒரு ரிக்வெஸ்டா கேட்டிருந்தாங்கன்னா நீங்க எப்படி ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க சார்? அவங்க இப்போ எழுத படிக்க தெரியாதவங்கன்னா அவங்க டைரக்டா நம்ம கிட்ட வந்துருவாங்க. எனக்கு ஃபில்அப் பண்ண தெரியல, எனக்கு ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்க அவங்களுக்கு டீடைல்ஸ் அவங்க கிட்ட தெளிவா கேட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட அவங்க அந்த ப்ரூஃப் அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு கரெக்டா நாங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷுவாவுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.